நாம் இன்னைக்கு ஸ்ரீ செந்தில் எழுதி இயக்கி இருக்கிற காளிதாஸ் 2 அப்படின்ற தமிழ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். போன வாரம் ரிலீஸ் ஆன படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வரீங்கனாக்கா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி, அதில் ஒரு சின்ன குழந்தை கொல்லப்பட்டது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் குரூப் இறங்குது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆள் மேலே சந்தேகம் வருது. அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறோம். நம்மளுக்கும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்பிக்கை வருது. அப்புறம் அந்த வில்லனோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி நம்மளுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இதே மாதிரி கதை அடுத்தடுத்து பல பேர் மேலே நம்மளுக்கு சந்தேகத்தை எழுப்புது. அதுக்கப்புறம் இவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுப்புது. இது மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்குது. அதனால் நம்மளுக்கு யார் கொலைகாரன்றது தெரியாமல் கடைசி வரைக்கும் நம்மளை எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே உட்கார வச்சுருக்காங்க. அது இந்த படத்துக்கு பெரிய பலமாக இருக்குது. இந்த படத்தில் எல்லா கேரக்டரையும் ரொம்ப அழகாக டைரக்டர் செதுக்கியிருக்கிறாரு. சங்கீதாவோட பெரிய ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் ஓப்பனிங் சீன் ஒரு 15 நிமிஷத்துக்கு சங்கீதாவை வளைச்சி படம் ஃபுல்லாக காமிச்சிட்டே இருந்திருக்கிறாரு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதை ஆக்சுவலாக நகர ஆரம்பிக்குது. பரத் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில். அவரோட கேரக்டர் எப்படின்னாக்கா, ரொம்ப கோபமும் படாது, ரொம்ப பயப்படாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா அந்த பயங்கர இறுக்கமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. எந்தவித உணர்ச்சியும் வெளிக்காமிக்காத ஒரு ஆளாக இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கேஸை எப்படி முடிக்கிறது அப்படின்றதுல மட்டுமே அவர் கவனமாக இருக்கிறாரு. அது ஒரு வித்தியாசமான கேரக்டரைசேஷனாக இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு ஹையர் அஃபீஷியலாக ஒரு சின்ன பொண்ணு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வர்றப்போ அந்த பொண்ணுக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த பொண்ணு எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கிறப்போ அதுக்கும் கொஞ்சம் கூட கோவப்படாமல், அந்த பொண்ணு நிறைய இடத்துல மிஸ்ட்ரீட் பண்ணுது. அப்படியும் கோவப்படாமல், சரி இந்த கேஸ் தான் முக்கியம் அப்படின்னு அந்த கேஸை நடத்துகிற விதம் இந்த கேரக்டரை நம்மளை கவனிக்க வைக்கிது. பரத்தோட பர்ஃபார்மன்ஸும் எல்லா சீன்லேயும் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. கோவப்பட வேண்டிய இடத்துல ரொம்ப கண்ட்ரோல்டாக மெஷர்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதுனாக்கா வில்லனாக நடித்த கேரக்டர். அவர் பார்க்குறதுக்கு அப்பாவித்தனமான ஒரு ஃபேஸு. ஆனால் அதுலேயும் ஒரு பாடி லாங்குவேஜாக ஒரு குரூரத்தை காமிக்கிறாரு. அப்புறம் ஒரு கொலை நடக்கிற சீன் ஒன்று இருக்கும். அதுலேயும் பயங்கர குரூரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த கேரக்டர் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது தெரியாமலே வச்சு ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ். ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் பவானி ஸ்ரீயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஒரு யங் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாத ரொம்ப அந்நாயிங்கான ஒரு கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பிடிச்சி சாதலாம் போல் கோவம் வர வைக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதை ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு ப்ராட் ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டரை ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் சாம் சிஎஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட மியூசிக் பயங்கர சூப்பராக இருக்குது. நிறைய காட்சிகளை ரொம்ப எலிவேட் பண்ணி காமிக்கிறாரு. ஆனால் அவரோட முந்தைய படங்கள் மாதிரி இந்த படத்தில் யூனிக்கான சவுண்ட் எதுவும் க்ரியேட் பண்ணலையோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை இவர் க்ரியேட் பண்ணுறாரு. சினிமாகிராஃபி இந்த படத்தை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்துது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அப்போது ரொம்ப ஒரு அமைதியான ஈரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் நிறைய காட்சிகள் நடக்குது. அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த வில்லன் ஒரு ஆளை கடத்திட்டு போய் கொலை பண்ணுற சீனு. அது நடக்கிற இடம் ரொம்ப அமைதியாக ஜிலோன்னு ஒரு பயங்கர ஒரு திகில் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும். ஆனால் தூரத்தில் பார்த்தோன்னாக்கா பரபரப்பாக நகர்ற ஒரு நகரத்தோட ஒரு பின்புலத்தில் இந்த காட்சி அரங்கேறும். அது எனக்கு ராஜேஷ்குமாரோட மர்ம நாவல்கள்லாம் படித்த ஒரு எஃபெக்ட் அந்த காட்சி அமைப்பு எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் படம் ஃபுல்லாக பண்ணியிருந்திருக்கிறாரு. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபர் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. இந்த படத்தோட டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திரைக்கதை அமைத்த விதம், கேரக்டரை எல்லாத்தையும் ரொம்ப யூனிக்காக க்ரியேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டர்லாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அதன் மூலிமா நடக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் ரொம்ப கோர்வையாக டைரக்டர் சேர்த்து ஒரு அருமையான கதை நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த வித தொய்வும் இல்லாமல் பரபரன்னு கொண்டு போயிருக்கிறாரு.
அது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக் ஹோல்ஸ்லாம் இருக்குது. பட் அதையும் மீறி இந்த ஸ்ட்ரென்த்னால படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வாரம் ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவசியமாக இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.